மேஷம், இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மேன்மையான நாள். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட நன்மைகள் பெருகும். ரிஷபம், தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் செய்ய எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். வாழ்க்கை துணையின் ஆதரவு பெரும் பலமாக இருக்கும். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். சேமிப்பு உயரும் நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட செல்வ செழிப்பு உண்டாகும். மிதுனம், புதன்கிழமை உங்கள் ராசிநாதன் புதனின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் புத்திசாலித்தனமாக கையாளுவீர்கள். தகவல் தொடர்பு மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். பயணங்கள் அனுகூலம் தரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு புதன் பகவானுக்கு பச்சை பயிறு படைத்து வழிபட காரிய வெற்றி கிட்டும். கடகம், மற்றவர்களின் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் முன்னேறுவீர்கள். தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. பழைய கடன் தொடர்பான சிக்கல்கள் தீர வழி பிறக்கும். ஆன்மீக பயணம் செல்ல திட்டமிடுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட தடைகள் விலகும். சிம்மம், மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு வருவதால் இன்று நீங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். அரசு வழி உதவிகள் எளிதில் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். சமூகத்தில் மதிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மலர் சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். கன்னி, இன்று உங்களுக்கு லாபகரமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு ஹயக்ரீவரை வணங்கி வர கல்வி மற்றும் ஞானம் பெருகும். துலா, தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமான பலனை தரும். உங்களின் நிர்வாகத்திறன் பாராட்டை பெறும் நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு துர்க்கை அம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். விருச்சிகம், பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். வீட்டை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபடுவீர்கள். வாகன பயணங்களில் வேகம் தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் வாசிக்கவும். தனுசு, பேச்சில் இனிமை தேவை. அடுத்தவர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகலாம். நிதானமே வெற்றியை தரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும். மகரம், கடின உழைப்பால் வெற்றிகளை குவிப்பீர்கள். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட பயம் நீங்கும். கும்பம், லாபகரமான முதலீடுகளை செய்வீர்கள். நண்பர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நீண்ட தூர பயணம் லாபம் தரும். வாகன மாற்றத்திற்கான யோகம் சிலருக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட நன்மைகள் உண்டாகும். மீனம்,
உயரதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்தில் மங்கள செய்திகள் வந்து சேரும். உங்கள் நிர்வாகத்திறன் பாராட்டை பெறும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு: சிவபெருமானை வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடவும்.